எஸ் மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம மதுரை ஸ்பெஷலில் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இருக்கிற ரேஞ்சில் வந்து எல்லாருமே வந்து அவங்க தனித்தனியாக வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டுக்கு தேவையான பொருள்னு சொன்னால் நம்ம எல்லாரும் யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன, நம்ம வீடு கட்டின பிறகு வீட்டுக்குள்ளே என்னென்ன பொருள் வைப்போம் அப்படின்னு. ஆனால் இது அதற்கான ஷோ இல்லை. நம்ம வீடையே வடிவமைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு என்ன தேவையோ அந்த வீட்டுக்கே தேவையான பொருட்களை தான் நம்ம இங்கே பார்க்க வந்திருக்கோம். ஸோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நம்ம வீடு கட்டும்போது நமக்கு வீட்டிற்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கணும்னா, ஸோ அது எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர் டிப்பர் அண்ட் டைல்ஸ் தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து உள்ளே போயிட்டு ஒரு எக்ஸிபிஷனே நம்ம காட்ட போகிறோம் தான் நான் சொல்லணும். ஸோ இந்த எக்ஸிபிஷனுக்குள்ளே என்னென்ன டைல்ஸ் என்னென்ன மர சாமான்கள் இருக்குன்றது தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உள்ளே போய் டீட்டெயிலாக எல்லாத்தையும் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்காலத்தை ரவுண்டானான்னு சொன்னால் எல்லாருக்கும் மதுரையில் தெரியும். ஸோ அதுக்கு நேர் பையில் தான் நம்ம கடை அமைஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனால் நம்ம சுப்பிரமணியம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அடுத்தப்பல தான் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குன்னு இருக்காங்க. ஸோ இதை விட ஒரு பெரிய லேண்ட்மார்க் வந்து இந்த கடைக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குன்றதான் உண்மை. ஸோ இந்த எக்ஸிபிஷனில் எக்ஸிபிஷன் சொன்னோம்னா நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன். ஸோ பொருட்காட்சியும் சொல்லுவாங்க, இல்லை கண்காட்சின்னு கூட சொல்லுவாங்க. இது பொருட்காட்சியா இல்லை கண்காட்சியான்றது நம்ம உள்ளே போய் தான் பார்க்கணும். என்னென்ன வெரைட்டியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு டேரெக்டாக உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க நினச்சிக்குள்ளே பார்க்கலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னாலும் தெரியும் நினைக்கிறேன். டைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம எம்போசிங்னு சொல்லுவோம் நம்ம ஆல்பத்தில். ஸோ அதே மாதிரி 3D எஃபெக்டில் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இதுவும் டைல்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இது எந்த மெட்டீரியல் எனக்கு சத்தியமாக தெரியல, ஆனால் பார்க்க செம்மையாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி கேட்டபோது சொல்லியிருந்தாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபேட் அவுட் ஆகாது, லைஃப் நல்லா வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இதோட நிறுத்த போகிறது கிடையாது. இப்போ என் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 சைடுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டைல்ஸ் தான் இருக்குது. ஸோ டைல்ஸ் வெரைட்டியில் என்னென்ன வெரைட்டிஸ் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கடையை பற்றி ஒரு சின்னதாக இன்னொரு இன்ட்ரோடக்ஷன் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி ஓப்பனிங் சொல்லியிருந்தேன் ஒரு எக்ஸிபிஷனுக்குள்ளே தான் போக போகிறோம் அப்படின்னு. ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நிறைய பேர் வந்து நம்ம ஆன்லைனில் பார்ப்போம், இல்லாட்டி ஃபோட்டோஸ் இருக்கும், அதை ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம பார்ப்போம். ஆனால் இங்கே நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இடத்த சுற்றி பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு பொருள் வாங்க வந்தாலும் இங்கே வந்து பார்க்கும்போது உங்கள் வீட்டுக்கு தேவையான மற்ற எல்லா பொருளையும் வாங்கிட்டு போகிறதா எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் ஃபேக்ட்டும் கூட. ஸோ என்னோட சேர்ந்து நீங்களும் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சு போகிறீங்க. ஸோ டைல்ஸில் இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த வெரைட்டி மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு மதுரை சிட்டிக்குள்ளே இவ்வளோ ஒரு இடத்துல எல்லாரும் பார்க்குற அளவுக்கு ஒரு எக்ஸிபிஷன் காட்டுறாங்கன்னா அது இங்கே தான் இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டே தான் இருக்குது தோணுது எனக்கு. ஏன்னா இங்கே வந்து டைல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃப்ளோர் டைலாக இருக்கட்டும், அண்டு பாத்ரூமுக்கு தேவையான ஃப்ளோர் டைலாக இருக்கட்டும், அதற்கு அடுத்தபடியாக வந்து வால் டைலு, அதுக்கடுத்து வெளியே வந்து எலிவேஷன் டைல்ஸ். ஸோ எக்கச்சக்க வேரியேஷனில் எக்கச்சக்கமான இடம் வச்சுருக்காங்க. இதில் எங்கே போய் நான் எதை ஃபஸ்ட்டு காட்ட போகிறேன் எனக்கே தெரில. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி நானும் அப்படி போய்கிட்டே தான் இருக்கேன். நீங்களும் அப்படியே பார்த்துட்டே வந்துகிட்டே இருங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இப்போ வந்து நம்ம கரண்ட்டாக வந்து இங்கே வந்திருக்க சிச்சுவேஷனில் ஒரு லாரி கண்டெய்னர் ஃபுல்லாக வந்து ஸ்டாக் இறங்கிட்டு இருக்கு. என் முன்னாடி இருக்க எல்லாமே ஸ்டாக்கு தான். லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே இடம் இல்லாதனால கம்மியாக ஸ்டாக் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 10 இடங்கள் சுற்றி இருக்கான். ஸோ நீங்கள் எங்கே வந்தாலும் சரி நேரடியாக வந்து இந்த இடம் மட்டும் இல்லை, இந்த மாதிரி 10 குடோன் இருக்குது. 10 குடோனும் நீங்கள் வெரைட்டியாக பார்க்கலாம். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ வந்ததை எடுத்துகிட்டு போகலாம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைல்ஸ் எல்லாம் வந்து சூஸ் பண்ண பிறகு அதை வந்து பல்காக வந்து டெலிவரி பண்ணால் அது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அந்த கதையுமே கிடையாதான். ஸோ நீங்கள் டைல்ஸை வந்து ரெடி ஸ்டாக்காகவே ஃபுல்லாக இருக்குன்ட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண உடனே கொண்டு போக போகிறது அவங்க வேலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் சில பேர் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு சாமான் எதுக்கு இங்கே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, டக்குன்னு உங்கள் வீட்டுக்கு கொண்டு போங்கன்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அதான் ஃபேக்ட்டும் கூட. ஸோ உங்கள் வீட்டு சாமான் இங்கே எல்லா இடத்துலையும் இருக்கான். நீங்கள் வந்து உங்கள் வீட்டு சாமானை தூக்கிட்டு போகிற மட்டும் தான் உங்கள் வேலை. வாங்க உங்கள் வீட்டு சாமானை எடுத்துகிட்டு போங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே வந்த பிறகு தான் எனக்கே வந்து டைல்ஸ் வெரைட்டியில் இவ்வளோ வெரைட்டி இருக்குமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ 10 உடனே காட்டினேன். கண்டிப்பாக வந்து இந்த ஒரு நாள் பார்த்தா தான் நான் சொல்வேன். நம்ம ஷோவில் டைம் பத்தாதனால வந்து ரொம்ப ஸ்பீடாக கடன்னு போயிடலாம். ஓகே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அடுத்ததாக வந்து இன்னும் டைல்ஸ் முடியல. அடுத்த டைல்ஸ் செக்ஷனில் வந்து என்னென்ன வெரைட்டியில் என்னென்ன ரேஞ்ச் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போது டைல்ஸ் வெரைட்டியில் நம்ம இருக்கிற செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 4க்கு 2. ஸோ இது எல்லாமே வந்து ஃப்ளோர் தான்.
இதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நம்ம நேரில் எல்லாமே கேட்கக்கூடிய ஒரே விஷயம், எங்கே போனாலும் ஏன் ப்ரைஸை சொல்ல மாட்டேன்ட்டு நிறையா பேர் கேட்கலாம். அதுக்கு ரீசன் நிறையா இருக்குது. ஏன்னா நீங்கள் வீடியோவில் வந்து ஒரு டைல்ஸ் காட்டுறீங்கன்னா அந்த டைல்ஸ்லேயே பார்த்து நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ நான் இப்போ ஒரு ப்ரைஸ் சொன்னேன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அதே நீங்கள் பாயிண்ட் பண்ணி இங்கே நேரில் வரும்போது வந்து வேறு டைல்ஸ் பார்க்கும்போது இந்த டைல்ஸ் தான் பார்த்தேன்னு சொல்லி நிறைய கன்ஃபியூஷன் ஆகும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி அவர் இப்போ தெளிவாக ஒன்று சொல்லியிருக்காரு. ஸோ 4க்கு 2 ஒரு சதுரடி டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கு 30 ரூபாய்க்கு வேறு எங்கேயும் கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு ஒரு டைல்ஸ் வந்து 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஆனால் அதுதான் ஃபேக்ட்டு. ஸோ நான் கேட்கும்போது யோசித்தேன், சார் நிஜமாக தான் சொல்கிறீங்களா? இதெல்லாம் யாருமே கொடுக்க மாட்டாங்களே. எல்லாமே நம்ம கடையில் அப்படி தான் இருக்கும். எல்லாமே ரெடி ஸ்டாக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ மற்ற இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புக் பண்ணிவிட்டு லோடு வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஆனால் இங்கே அப்படி கிடையவே கிடையாது. புக் பண்ண உடனே உங்களுக்கான பொருளை நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காரு. ஸ்டார்டிங் ரேஞ்சு 30. ஸோ இது நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அதுவும் ஃபேமிலியோடு வாங்க. எல்லோரும் சொல்கிற ஒரே விஷயமா தான். இப்போ நிறைய பேர் வந்து ஹஸ்பண்ட் மட்டும் வருவாங்க, இல்லாட்டி மேக்ஸிமம் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறவங்க தான் வருவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் உங்கள் ஃபேமிலி குழந்தைங்களோட வந்தீங்கன்னா, ஸோ குழந்தைங்க என்னமா ரூமில் டெக்கரேஷன் பண்ணணும், ஸோ அவங்க கூட வந்து ஃப்ளோர் வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் ஃபேமிலியோட தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸிபிஷன் நீங்களும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு எந்த சந்தேகமும் இல்லை. வாங்க அடுத்த செஷன் போகலாம். ஸோ நீங்கள் இங்கே வந்த பிறகு கூட வந்து உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்கள் கைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வீடு எப்படி இருக்குது, ஸோ வீடு அமைப்பு எப்படி, அதுக்கேற்ற மாதிரி வந்து எது போட்டால் பெஸ்ட்டாக இருக்குன்னு இங்கே இருக்கிறவங்க வந்து அவங்க கைட் பண்ணுறேன்னு இருக்காங்க. இதோ ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் இருக்காது. அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து நேரில் வாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஃபோனில் என்ன தான் பேசுனாலும் அந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியாது. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக டைல்ஸ் டேரெக்டாக பார்த்து உங்கள் மன திருப்தி தான் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் வந்து இது வரைக்கும் எல்லாருமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. மன நிறைவாக தான் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இங்கே வந்திருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலன்றது தான் உண்மை. உண்மையிலே வந்து ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக செக்மெண்ட் பிரித்து வச்சுருக்காங்க. ஆனால் இந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே வந்து தனித்தனியாக வந்து இருக்குமான டவுட்டு தான். இங்கே எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவ்வளோ வெரைட்டி வச்சுருக்காங்க தான் உண்மை. இப்போ இதை பார்த்தீங்கன்னா படிக்கு இதெல்லாம் வந்து ஃப்ளோர் ஒன்றுக்கும் ஸ்டெப்ஸ் ஏறும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஸ்டெப்ஸு மலையெல்லாம் வந்து தண்ணி ஊற்றினா எல்லாமே கிரிப்பாக இருக்குது வழுக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் இன்னும் நிறைய வெரைட்டி மாடல்ஸ் இருக்குன்னு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ டைல்ஸும் என்னென்ன காட்ட முடியுமோ தெரில. ஆனால் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா என்னென்ன வெரைட்டி என்னென்ன வேணுமோ உடனே புக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு தேவையான உங்கள் வீட்டு சாமானா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் தான் இங்கே எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா முடியலைங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃப்ளோர் வச்சா நான் என்ன தாங்க பண்ணுறது. இது வந்து எலிவேஷனா, அதாவது வீட்டுக்கு வெளியே வைக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரிலாம் இருக்குது. நானும் ஃபஸ்ட்டு யோசிச்சிருக்கேன், வெளியே வேறு டைல்ஸ் போடுவாங்க உள்ளே வேறு டைல்ஸ் போடுவாங்கன்னு தெரியும். ஆனால் இங்கே வந்த பிறகு தான் வந்து அதை டச் பண்ணும்போது அந்த ஃபீல் தெரியுது. வெளியே இருக்கிற குவாலிட்டிக்கும் உள்ளே இருக்கிற குவாலிட்டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால தான் அவங்க வந்து நேரில் வந்து பாருங்கன்னு சொல்கிறது. ஏன்னா இதெல்லாம் ஃபோட்டோவில் பார்த்தா தெரியாது. நம்ம எல்லாருமே ஃபோட்டோவில் பார்த்து நம்ம சூஸ் பண்ணலாம். ஆனால் நேரில் வரும்போது தான் நம்ம டச் பண்ணும்போது அந்த ஃபீல் நல்லாவே தெரியுது. இதற்காக தான் நேரில் வாங்கன்றாங்க. அது வெரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு சாம்பிளாக தான் காட்டிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கா. நம்ம எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருந்தால் நம்ம டைல்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் முடிஞ்சிடும்ன்றது தான் உண்மை. ஸோ அதுவும் இதெல்லாம் பார்த்தோன்னா நானும் யோசிக்கவே இல்லை. இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருக்கேன். இதை டச் பண்ணும்போது ஒரு ஃபீல் ஆகுது. இது வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்குது. இது வந்து கொஞ்சம் சொரப்பாக இருக்குது. ஆனால் ரெண்டுமே வந்து எலிவேஷன் தான். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ. ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைங்க நிறையா இருக்கலாம். ஸோ பெட்ஸ் நிறையா வளர்க்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரிலாம் பிளான் பண்ணி பண்ணுறதுக்காகவே எல்லாமே வெரைட்டி வச்சுருக்காங்க. ஸோ இன்னும் அடுத்து நிறைய இருக்குது. வாங்க என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். எஸ், அதுலேயும் குறிப்பாக எல்லா டைல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தெளிவாகவே மென்ஷன் பண்ணிடுறாங்க. இது சைஸ் என்ன, இது திக்னஸ் என்ன, இது என்ன மாதிரி வெரைட்டி, இதோட ப்ரைஸ் என்னன்றது எல்லாமே தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு கன்ஃபியூஷனே வேண்டாம். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா வந்துக்கிட்டே தான் இருக்குது. நானும் போய்கிட்டே தான் இருக்கேன். இப்போவே டயர்ட் ஆகிட்டேன். ஸோ நீங்கள் வரும்போது நல்லா இந்த குளுக்கோஸு இது எல்லாம் கையில் வச்சுட்டு கொண்டாங்க. ஏன்னா இங்கே சுற்றுறதே வந்து அவ்வளோ நேரம் ஆகுது. நீங்கள் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கணுன்னா கண்டிப்பாக இன்னும் லேட் ஆகும். ஸோ அதை டிப்ஸை நான் சொல்கிறேன், நோட் பண்ணிட்டு சீக்கிரம் கையோடு வாங்க. ஸோ இதை தவிர்த்து இன்னும் நிறைய வெரைட்டியில் டைல்ஸ் இருக்குது. நம்ம இப்போ பார்த்ததில் வந்து ஃப்ளோருக்கு பார்த்துட்ருக்கோம். ஸோ அதற்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கிச்சனும் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே கிச்சன் இருக்குது. கிச்சன் வெரைட்டியில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதையும் அப்படி லைவாக பார்த்துலாம். அப்படியே வாங்க. இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ யானையெல்லாம் வருது. ஸோ அதெல்லாம் வந்து டைல்ஸ் தான். நீங்கள் ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பீங்கன்னு நினைப்பீங்க. அது ஃபோட்டோ கிடையாது, டைல்ஸ் தான். நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாம் இப்போ கிச்சனில் யாருக்கும் ஓட்டுவீங்க. நான் பக்கத்தில் வந்து கிச்சன் இருக்குன்னு நினச்சேன். இங்கே வந்து பார்க்க போகிறது பாத்ரூமுக்கு சைட் செக்ஷன் வந்துட்டோம் போல். அதையும் சொல்கிறேன். என்ன தம்பி இது வந்து பாத்ரூம் செக்ஷன் அப்படின்னு. பாத்ரூமுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோராக இருக்கட்டும், நம்ம வாலாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மெர்ச் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு இதெல்லாம் எலிவேஷன்.
அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து பாத்ரூம் டைல்ஸ் தான். எனக்கு வந்து அதுவே ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுது. பாத்ரூம்க்கு, கிச்சனுக்கு, ஹாலுக்கு எல்லாமே இவ்வளோ வெரைட்டி வச்சிருக்காங்க. எது பாத்ரூம்னு எனக்கு கன்ஃப்யூஷன். ஆக்சுவலா இதெல்லாம் ஹாலுக்கு கூட வைக்கலாம். ஏன் பாத்ரூம் வைக்கிறாங்க எனக்கும் தெரியல. ஸோ ஒருவேளை அந்த தண்ணி ரிலேட்டடா இருக்கிறதுனால கூட பாத்ரூம் வைக்கலாம். ஸோ இதெல்லாம் இன்னும் டிஃப்ரெண்ட்டா இருக்கு. ஸோ அதற்கு அடுத்து நம்ம எல்லாருமே ரெகுலரா பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி கிச்சன் சைடு வந்தாச்சு. ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும் நினைக்கிறேன். இதுதான் வந்து கிச்சன். இது வந்து நம்ம ஈஸியாக எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டைல்ஸில் இருக்கிற அந்த இமேஜஸ் பார்த்தாலே தெரியும். இதெல்லாம் வந்து ரியலாக வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்ச மாதிரி தான் எனக்கே இருக்குது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஆனால் இது எல்லாமே டைல்ஸில் தான் இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இப்போ டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு தான் உண்மை. ஸோ காஃபி இதெல்லாம் வந்து பார்த்தாலே தெரியும் கிச்சன் தான் அப்படின்னு. ஃப்ரூட்ஸு ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குன்னு தான் உண்மை. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம காட்ட முடியாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வெரைட்டிஸ் என்ன ரேஞ்சில் இருக்குமோ நீங்கள் நேராக வந்து பார்த்தாலே போதும். இது தவிர்த்து இன்னும் நிறைய குடோன் இருக்குன்னு இருக்காங்க. நீங்கள் பாத்ரூமா இல்லாட்டி கிச்சனா நீங்கள் எதோ சொல்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி செக்ஷன் நான் கூட்டு போய் காட்டுன்னு இருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியாகவே நீங்கள் ஃபைனல் பண்ணலாம். ஃபைனல் பண்ண உடனே ரெடி ஸ்டாக்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற இடங்களில் வந்து நீங்கள் வந்து ஸ்டாக்கெல்லாம் சொல்லி இதுதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு அந்த ஸ்டாக்கை இறக்குறதுக்கு கொஞ்சம் டைம் கேட்பாங்க. இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். எல்லாத்தோட ரெடி ஸ்டாக்கு நீங்கள் வந்து புக் பண்ணதும் உங்களுக்கான டைல்ஸை நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாம் தெளிவாகவே சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ணுங்க. கீழே இருக்க நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க. அவங்களே வந்து உங்க கைட் பண்ணுவாங்க. ஸோ நேரில் எப்படி வரும்னு கேட்டால் கூட அவங்க சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் கேட்லாக் அனுப்ப சொன்னால் கூட அவங்க வந்து நம்பர் கேட்லாக் அனுப்புகிறாங்க. ஸோ நீங்கள் நான் பார்க்கும்போது என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன டைல்ஸ் வெரைட்டிஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நான் வந்து காட்ட ட்ரை பண்ணிட்டு தான் இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நல்லா வாஸ்டர் கதவு. ஸோ ஒரு வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான் சொல்லுவாங்க. நம்ம கல்ச்சர்லேயும் சென்டிமெண்ட்லேயும் ரொம்ப அதிகமாகவே சம்மந்தப்பட்டிருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வெளியே தான் டிஸ்பிளே வச்சுருக்காங்க. ஸோ மிரர் இருக்கிறனால உங்களுக்கு அந்த தெளிவாக தெரியுதான்னு தெரில. உள்ளே போய் நம்ம கூட எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். ஸோ மிரர் பின்னாடி இருக்கிறனால உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. உள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக எப்படி ரெடி பண்ணுறாங்கன்றத நம்ம பார்க்கலாம். அடுத்ததா இப்போ நம்ம வந்திருக்க செக்ஷன் உங்களை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வீடு இருந்தால் கண்டிப்பாக டைல்ஸ் மட்டும் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா மரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வாசக்கால் சொல்லுவோம், சில பேர் நிலக்கதவும்பாங்க. ஸோ அதான் நிலக்கி வைக்கான மரம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த மரம் எங்கே வாங்குன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு தேவையான சைஸ் கட் பண்ண மரம் வாங்கணும் அப்படின்னு. இப்போ யாருப்பா கட் பண்ண மரத்தை வாங்கிட்டு இருக்கா? அதுக்கடுத்து அது வந்து அவங்க செய்ய சொல்லுவாங்க அப்படின்னு நிறைய யோசிப்பிக்க. ஸோ இங்கே செய்ய சொல்லுவாங்கன்னா செஞ்சு ஆல்ரெடி ரெடிமேடாகவே இருக்குன்னு இருக்காங்க. ஸோ நம்ம மரமே இப்படி இருக்குன்னா இதெல்லாமே செஞ்சு ரெடிமேடாக இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிப்பீங்க. இன்னும் சில பேர் சொல்லலாம், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஆசாரிங்க, நாங்களே ஒரு ஆசாரி தான், நாங்கள் ஏன் ரெடிமேடாக பண்ணோம். அந்த மாதிரி இருக்கிறவங்க யாரோ 1-2 பேர் மட்டும் தான் இங்கே வந்து மரமாக வாங்கிட்டு போகிறாங்களாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே ரெடிமேடாக இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கட் பண்ண மரங்களே இவ்வளோ இருக்குன்னா நம்ம ரெடிமேடாக வந்து நிலக்கதவு எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ ஜன்னல் கதவு, நிலக்கதவு நிறைய விஷயங்கள் வந்து வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்களாம். ஸோ அதற்கான குடம் வந்து பக்கத்தில் எக்கச்சக்கமாக இருக்கான். இப்போ வந்து சிம்பிளாக நம்ம சாம்பிள் மட்டும் காட்டுறதுக்கு தான் வந்திருக்கும். ஸோ சாம்பிள் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன மாடல் தேவையோ, ஸோ நான் பேசும்போதே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த மாடல்ஸ்லாம் போயிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எக்கச்சக்க மாடல்ஸ் வந்து எக்கச்சக்க வெரைட்டிஸில் இருக்குன்றது தான் உண்மை. ஸோ இதற்கு மேலே வந்து என்னாலலாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்க. என் உடம்புல தெம்பு இல்லைங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் போய்கிட்டே தான் இருக்குது. நம்ம அடுத்து நிறைய விஷயம் பார்த்துட்டே தான் இருக்க போகிறோம். வாங்க இந்த நிகழ்ச்சி முடிக்கிறதுக்குள்ள மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவு இந்த எல்லாத்தையுமே சுற்றி காட்டிடுறேன். ஆக்சுவலாக மரம்னு சொன்னோன்னா இங்கே மட்டும் இல்லை, இது எக்கச்சக்கமான மரம் வளர்ந்துருக்கு. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே ஃபுல்லாக எல்லாமே வந்து மரங்கள் தான். இங்கே மரங்கள் சொல்லிட்டு எல்லா வகையான மரமும் இருக்குன்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தேக்கு மரமாக இருக்கட்டும் அண்டு படாக்கா இருக்கட்டும், தேக்கு மரத்தில் குவாலிட்டி வயசே இருக்குன்னு இருக்காங்க. எல்லா குவாலிட்டிலையும் எல்லா மரமும் இங்கே இருக்குன்னு இருக்காங்க. ஸோ கட் பண்ண மரங்கள் ரேர் தான் நம்ம எல்லாம் வாங்கக்கூடியது. ஸோ அதற்கு அடுத்தபடியாக நம்ம ரெடிமேடாக செஞ்ச வச்ச மரங்களை தான் பார்க்க போகிறோம். வாங்க அந்த செஷனுக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நில கதவு தான் பார்த்துட்ருக்கீங்க. இங்கே வந்து 24 ஹவர்ஸும் ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்களா. ஷிஃப்ட் டைம் மாறி மாறி ரெடி பண்ணுறாங்க போல். இப்போது சார் வந்து ரொம்ப டயர்டாக இருக்குன்னா கொஞ்ச நேரம் வந்து மொபைல் பார்க்குறேன்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம தான் மைக்குக்காக வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சவுண்டில் ஒன்றுமே கேட்காதனால அண்ணா கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் நிறுத்துங்கன்னு சொன்னோம். அந்த 5 நிமிஷம் கேப்பில் தான் வந்து அண்ணா மொபைல் எடுத்துருக்காரு. ஆக்சுவலாக இப்போ எனக்கு 2 சைடுமே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஃபுல்லாக நிலக்கதவு, ஜன்னலுக்கு. அதுவும் நிலக்கதவுலே வந்து பார்த்தீங்கன்னா கிரில் வச்சு கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சேஃப்டி ப்ரிகாஷனுக்காக. ஸோ அந்த கிரில்லு கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து ரெடி பண்ணுறாங்க. அதுக்கு டிசைனும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். ஸோ எல்லாமே என்னங்க இது செம்ம வெயிட்டாக இருக்குது. நார்மலாக வெயிட்டாக இருக்கும் கம்மியாக இருக்கும் பார்த்தேன். ஆனால் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயிட்டாக இருக்குது.
ஸோ நிலக்கதவுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணுன்றக்காண்டி ஃபுல்லாக நல்லா வெயிட்டான நல்ல குவாலிட்டியான கிரில் தான் இங்கே வச்சுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலும் தெரியும், 2 சைடுமே ஆக்சுவலி அசைக்க கூட முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. ஸோ கண்ணாடிக்கு பின்னாடி எல்லாமே எவ்வளோ டிசைன் இருக்குன்னு, அதுதான் வந்து ஃபினிஷ் ஆன டிசைனு. அதற்கு அடுத்தபடியாக நான் சொன்ன மாதிரி நம்ம பேசும்போதே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து போயிட்டுருக்கும், ஸ்க்ரால் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் நில கதவு தான் எல்லாமே, கதவு அண்ட் நிலம் தான் ரெண்டுமே வந்து எவ்வளோ வெரைட்டி எவ்வளோ டிசைனில் இருக்குன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். அது தவிர்த்து இன்னும் ஜன்னல் சட்டம் எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன். இந்த சைடு ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் கதவு தான். ஸோ எல்லாமே ஜன்னல் தான். எந்தெந்த சைஸ் எனக்கு வேணுமோ அந்தந்த சைஸுக்கு எல்லாம் ரெடிமேடாகவே வச்சுருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அங்கே ஒர்க்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும், இங்கே ஜன்னல் ரெடி ஆகிட்டே தான் இருக்கும். இப்போது ஜன்னல் பொசிஷன் வந்து அந்த சைடு பின்னாடி ரெடி ஆகிட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நம்ம காட்ட முடியாது, இப்போ டைம் இல்லை. ஸோ ரெடியான முடித்த பிறகு எப்படி வரும், எப்படி அடிக்க வச்சுருக்காங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஜன்னலில் நீங்கள் சைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், வுட்டு வேரியண்ட் அண்டு சைஸ் வேரியண்ட்டில் நம்ம உள்ளே இருக்க கம்பி கூட டிசைன் கூட நிறையா மாறி இருக்குது. ஸோ அப்படியே பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும், உள்ளே வந்து நிலையும் அதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட்டு, ஸோ சில பேர் வந்து லெஃப்ட் சைடு வந்து நம்ம விண்டோ மாதிரி இருக்கும். ஸோ நிலையில் ஃபுல்லாக இப்போ அப்படி தான் வைக்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டோர். ஸோ இவெல்லாம் நிலம் பார்த்தாச்சு, நிலத்தில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய டோர். ஆக்சுவலி இது வந்து சைஸ் சின்ன சைஸ் தான், நம்ம ஆல்ரெடி பார்த்த நிலம் வேறு, அதுக்கேற்ற மாதிரி திக்கான டோர் தான் போடுவாங்க. இது வந்து சின்ன சைஸ் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் உட்டன் ஒர்க்கெல்லாம் எல்லாமே எப்படி இருக்குன்னு. பக்கத்தில் இப்போது ஃபினிஷ் பண்ண இது வச்சுருக்காங்க. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன், அவுட்புட் இதுதான். இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆக்சுவலி இதான் ஃபைனல் அவுட்புட்டு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு பளபளன்னு இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த அளவுக்கு தான் இருக்கும் ஆக்சுவலாக ஃபைனல் அவுட்புட்டு. நம்ம முன்னாடி பார்த்தது கூட வந்து பார்த்திங்கன்னா மிரரில் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிருக்காது. ஆனால் இதான் ஃபைனல் அவுட்புட்டு, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எந்த ஒரு டிசைனாக இருந்தாலும் சரி, கடைசியாக உங்களுக்கு வரும்போது இப்படி தான் வரும். டிசைன் மட்டும் சூஸ் பண்ணால் போதும், அதுவும் உடனே வந்து டெலிவரி கொடுக்குறேன்னு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து டபுள் டோர். நம்ம சிங்கிள் டோர் கீழே வந்து சாம்பிள் பார்த்தோம், டபுள் டோர் 2 டோர் வச்சு பண்ணியிருப்போம் பார்ப்போம். ஆனால் இவ்வளோ ஹைட்டு டபுள் டோர் நான் இப்போ தான் பார்க்குறேன், இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. எனக்கு மேலே அவ்வளோ ஹைட்டாக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்று எவ்வளோ திக்னஸ் இருக்குன்னு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. திக்னஸ் மட்டும் இல்லை, எந்த திக்னஸில் எந்த ரேஞ்சில் வேணாலும் இருக்குன்னு இருக்காங்க. வரிசையாக எல்லாமே இருக்குது. இப்போது சொல்கிறேன், இதுவும் ஒரு சாம்பிள் தான், இது வந்து ஃபிக்ஸர் கிடையாது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் நடுவில் வைக்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஜன்னல் வச்சு கண்ணாடி வச்சு வைப்பாங்க. ஸோ அந்த மாடலும் இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ மிரர் வச்ச மாதிரி. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பாலிஸ்ட் தான். ஸோ உள்ளே வந்து டிசைனும் இருக்குது. ஸோ நிறைய இது வந்து கவர் போட்டு தான் வச்சுருக்காங்க, சில இதுதான் கவர் இல்லாமல் இருக்குது. நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எல்லாமே பாலிஸ்டர். ஸோ நம்ம கீழே சிங்கிள் டோரில் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி டபுள் டோர்லேயும் வந்து அந்த மாதிரி பாலிஸ்டர் வரும். அதே மாதிரி கலர் வேரியண்ட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நிலையை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ வேரியண்ட் நான் பேசும்போது சைடில் வந்து போயிடுச்சு அப்படின்னு. அதே மாதிரி தான் வந்து இதில் டபுள் டோர்லேயும் வந்திருக்கு, டிசைன் எல்லாமே மாறி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டோர். ஸோ சிங்கிள் டோரில் டிசைன் நான் சொல்ல தேவையே இல்லை, எக்கச்சக்க டிசைன் வேரியண்ட் இருக்குது. அதுவும் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு டிசைன் வச்சுருக்காங்க, அதுவே வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிளெயினாக வச்சுருக்காங்களாம். நம்ம டிசைன் என்ன டிசைன் வேணுமோ, நம்ம வந்து இல்லை ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்கன்னா ஒரு விநாயகர் டிசைனோ இல்லாட்டி லட்சுமி டிசைனோ நம்ம கேட்போம். இப்போ என்ன டிசைன் கேட்குறோமோ அது வந்து உடனே வந்து இங்கே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்களாம். அதற்காக இப்போ பிளெயினாக வச்சுருக்காங்களாம். இல்லை பிளைனாக வாங்கிட்டு போய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து டிசைன் நம்ம சொல்கிற டிசைனை உடனே வந்து போட்டு கொடுத்துருன்னு இருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து ரெடிமேடாக தான் இருக்குது. ஸோ நம்ம டிசைனுன்றது நம்ம என்ன டிசைன் சொல்கிறோமோ அதுவும் இருக்கும். அது இல்லாமல் நம்ம புதுசாக வந்து இல்லைப்பா எனக்கு இந்த டிசைன் தான் வேணும் அப்படின்னு நம்ம கிரியேட்டிவ் நிறைய விஷயம் யோசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கூட என்ன டிசைன் கேட்குறாங்களோ அதை வந்து கொடுத்துருவாங்களாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதை விட டிசைன் நம்ம கொடுக்க போகிறோமான்னு டவுட்டு தான். இருந்தாலும் அதற்கும் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க. எவ்வளோ டிசைன்ஸ் எவ்வளோ வேரியேஷன் வச்சுருக்காங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லாத்துலேயுமே வந்து சைஸு, ஸோ கலரு, ரெண்டாவது ரேட் எல்லாமே வந்து தெளிவாகவே போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ வேரியன்ஷன்லாம் இவ்வளோ டோர்ஸு இவ்வளோ நிலைகள் வந்து காட்டுறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்தியா தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சைஸ் மட்டும் இல்லை, ஒவ்வொரு கலர்லேயுமே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ லைட் கலரு. இதில் தான் நமக்கு தேவையான டிசைன்லாம் போட்டு தரேன்னு இருக்காங்க. இதில் வந்து நம்ம டிசைன் ஏதாவது தேவைன்னா அதை நம்ம போட்டு தருவான்ட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து இந்த டோர், இது வந்து சிங்கிள் டோர்லேயே வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி டோர் தான் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி பழமையை மறக்காதவங்க, எனக்கு அந்த காலத்து டோர் மாதிரியே தான் வேணுன்றவங்க இந்த மாதிரி டோர் சூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து டிசைனு, ஸோ கலர், இதில் கலர் நிறைய மாறுது. அது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, வுட்டு வந்து குவாலிட்டி மாறாது, உங்களுக்கு இந்த குவாலிட்டியில் இந்த வுட்டில் வந்து கலர் மட்டும் வேறு வேணும்னா கூட அந்த மாதிரி மாற்றிக்கலான் இருக்காங்க. ரெண்டாவது வந்து வெளியே கொடுக்குற கோட்டிங்,
ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கோட்டிங்கில் வந்து அவ்வளோ அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ விநாயகர் படம் எனக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். டோரில் இந்த அளவுக்கு வந்து நான் நேரில் பார்க்கும்போது எனக்கு கிளியராக தெரியுது, உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. நம்மளாம் வீடு கட்டும்போது கண்டிப்பாக இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு தோணுது, கூடிய சீக்கிரம் நம்மளும் ஒரு வீடு கட்டணும், இந்த மாதிரி அழகழகாக டோர்லாம் வச்சு. எல்லாருக்குமே இது கண்டிப்பாக ஒரு ட்ரீமாக தான் இருக்கும். அதுவும் நம்ம மிடில் கிளாஸில் எல்லாருக்குமே அந்த ட்ரீம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் எல்லாருமே அதை நிறைவேறும் தான். ஸோ அது வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா சரஸ்வதின்னு நினைக்கிறேன். ஆமாம், தாமரைப்பூவில் இருக்காங்க. ஸோ சரஸ்வதி தான். ஸோ சரஸ்வதி, லட்சுமின்னு சொல்லிட்டு நமக்கு பிடிச்ச தெய்வங்கள். மேக்ஸிமம் வந்து விநாயகர் அதிகமாக இருக்காங்க. அதுவும் கலர் டோர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ வீட்டில் வந்து எந்த டைல்ஸ் கொடுத்துருவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கலர் மாறணுன்றக்காடி அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு வேரியேஷனில் கலர் இருக்குது. ஸோ லைட் ஒயிட்டாக இருக்கட்டும், ஸோ டார்க்காக இருக்கட்டும், அண்டு ரெட்டாக இருக்கட்டும், எல்லா வேரியேஷனுமே வந்து வெரைட்டியில் வந்து இங்கே டோர்ஸ் இருக்குன்னு தான் உண்மை. நீங்கள் வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியதான். நம்ம வீட்டுக்கான கதை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிற மட்டும் தான் நம்ம வேலையாக இருக்குன்றது தான் உண்மை. ஸோ இன்னும் நிறைய முடியல. அங்கே பாருங்கள், இன்னும் எக்கச்சக்கமாக டோர்ஸ் போயிட்டு தான் இருக்குது. வாங்க. சப்பா, ஆமாங்க, இதெல்லாம் டோர். இதெல்லாம் வந்து பெட்ரூம் டோரு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டோரு. இதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? இல்லை கேட்குறேன், எல்லாத்தையும் இப்படி சொல்லிட்டே இருப்பாங்களா? 1000 வெரைட்டி இருக்குது டோர் இருக்கான். 1000 வெரைட்டி டோர் நான் காட்ட முடியுமா? யோசிச்சு பாருங்கள், கொஞ்சமாக புரிஞ்சுக்குவோங்க. இது பாருங்கள், இதுவும் டோர் தான். ஆனால் என்ன டோர்னு எனக்கு தெரியாது. பெட்ரூம் டோராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், பெட்ரூம் டோர் தான். பளபளன்னு இருக்குல்ல. இதெல்லாம் பாத்ரூம் டோரு. அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ், நிறைய எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க பாருங்க. இதெல்லாம் ரொம்ப லேஸாக தான் இருக்குது. ஆமாம், ஸோ நம்ம நார்மலாக வந்து அவுட் சைடில் வந்து நம்ம நிறைய இது வச்சுருப்போம். இந்த மாதிரி டோர் தான் வந்து இப்போ வில்லேஜில் நிறைய பேர் போடுறாங்க. ஸோ அதற்கு அடுத்து பூஜா கதவு டோர். ஆக்சுவலாக என்ன சொல்கிறது, நம்ம வீடுன்னு இருந்தால் கண்டிப்பாக பூஜை ரூம் இருக்கும். பூஜை ரூம் இப்போ எல்லாருமே வந்து தனித்தனியாக ரூமாகவே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு அப்படி கட்டும்போது பூஜை ரூமுக்கு தனியாக ஒரு டோர்னால் கண்டிப்பாக அது இருக்கும். ஸோ சூப்பராக இருக்குது. பூஜை ரூம் டோரே இவ்வளோ பெருசாக இருக்குன்னா அப்போ பூஜை ரூம் எவ்வளோ பெருசாக இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம கல்ச்சர் அந்த மாதிரி தான் இருக்குது. அதுவும் நம்ம தமிழகத்தில் சேரும்போது கண்டிப்பாக நம்ம தமிழகத்தில் நம்ம அம்மாக்கெல்லாம் சொல்ல தேவையே இல்லை. ஸோ வெள்ளிக்கிழமை ஆனால் செவ்வாய்க்கிழமை ஆனால் வீடை ஃபுல்லாக எங்களுக்கு கழுவி முழுகி நீட்டாக வச்சுருப்பாங்க. இப்போ எப்போவுமே நடக்கிற விஷயம் தான். ஸோ புதுசாக வீடு கட்டும்போது கண்டிப்பாக வந்து பூஜை ரூமுக்கு நம்ம ஆட்கள் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு இதன் மூலமாக நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக நான் கூட வந்த பிறகு என்னத்த டோரை எக்ஸ்பிளைன் பண்ண அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் அந்த பூஜை டோர்லாம் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக் எனக்கு ஒரு வைப்ரேஷன் வருதுன்னு தான் கண்டிப்பாக நான் சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரியே வந்து நிறைய மாடல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு விநாயகராக இருக்கட்டும், இல்லை ஹோல்ஸ் போட்டு மணி தொங்குறதா இருக்கட்டும், இன்னும் எக்கச்சக்கமான மாடல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ரூம் டோரே பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து என்ன மாதிரி மாடல் பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போதே இவ்வளோ ஹைஃபையாக இருக்குன்னு தெரியும். இந்த மாதிரி டோர்லாம் போட்டு ஆப்பிள் பார்த்தீங்கன்னா பாதி கடிச்ச ஆப்பிள். ஸோ டோரில் கூட ஆப்பிள் வந்துருச்சு. இப்போது மொபைல் மட்டும் இல்லைங்க, எங்கள் வீட்டு பாத்ரூம் மட்டும் இல்லைங்க, எல்லாத்துலேயுமே ஆப்பிள் வேணுன்றவங்களுக்கு இந்த மாதிரி டோர்லாம் கூட இருக்குது. ஸோ அடுத்து இது ஃபினிஷிங்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ இதோட இது குவாலிட்டி வேறு, இதோட ஃபினிஷிங் வேறு. இதெல்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. எக்கச்சக்க வெரைட்டிஸ், எக்கச்சக்க டோர்ஸு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அது போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ நிறையா விஷயங்கள் இதுக்கு மேலே நான் எக்ஸ்பிளைன் பண்ண எதுவுமே இல்லைங்க. அதுலேயும் டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. ஸோ ஹைட்டு, அந்த திக்னஸ்ஸு, ரெண்டாவது வெயிட்டு எல்லாமே மாறுபடுது. அது இந்த டோர்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இன்னும் சில இதெல்லாம் பயிச்சிருக்காங்க. என்னன்னு தெரில, ஏதோ ஒரு மெட்டல் மாதிரி இருக்குது. இது நீங்கள் நல்ல காசு நிறையா இருக்குன்னா நீங்கள் இந்த கோல்டு கூட பதிச்சிக்கலாம், இல்லை டைமண்ட் நடுவில் பதிக்கணும் பதிச்சிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான், நீங்கள் பதிக்க போகிறீங்க. அதையும் ஏன் கட்டிட்டு. ஆனால் மாடல்ஸ் நிறையா இருக்குது, அதுதான் உண்மை. இதுங்களா சூப்பராக இருக்குது மாடல்ஸு, டோர் மாடல்ஸு. இந்த டோரு இதுக்கு நடுவில் கீழே வரும்போது நிறைய டோர்ஸ் பார்த்தேன். அதில் எப்படின்னா உள்ளே வந்து ஸ்டீலில் பதிச்சிருக்காங்க. டோர் இதான், டோர் உள்ளே வந்து ஸ்டீலில் பதிச்சிருக்காங்க. இன்னும் வந்து ரொம்ப க்ரிப்பாக இருக்கும்னு, இது ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்காக வச்சுருக்காங்க போல். இது இன்னும் எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குது. இந்த மாடல்ஸ்லாம் நான் இங்கே வந்தால் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், அதுதான் உண்மை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து மிரர் டோர்லாம் இருக்குது. இதில் மிரர் மாதிரி வச்சு கூட பெட்ரூம் இதில் எதுக்கு மிரர் வைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த மாதிரி மாடல்ஸும் இருக்குது. நம்ம எதிர்பார்க்காத, நினச்சி பார்க்காத மாடல்ஸ்லாம் இங்கே இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இதுக்கு மேலே எல்லாம் முடியலைங்க. ஸோ இப்போவும் திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கா? எனக்கு தெரியும் இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட்ஸ் வரப்போகிறதில்ல. நீ யாராக இருந்தாலும் வீடு கட்டும்போது இங்கே தான் வரப்போகிறீங்க, எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது. இந்த வீட்டில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நான் வைக்கணும்னு தெரியல. ஸோ எங்கள் வீடு வந்து ஒரு மறைவான இடத்துல இருக்குது, இல்லை எங்கள் வீடு வந்து ரொம்ப பளிச்சுன்னு வெளிச்சம் அதிகமாக வரும். ஸோ உள்ளே வந்து என்ன மாதிரி டைல்ஸ் போடலாம், ஸோ ஒயிட் போடலாமா இல்லை டார்க் போடலாமா, நிறையா சந்தேகம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எல்லா சந்தேகத்துக்கும் தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்து இவங்க வந்து தீர்த்து வைக்கிறேன்ருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஆல்ரெடி ஸ்டீல் பதிச்ச மாதிரி சொல்லியிருந்தேன். ஸ்டீல் இல்லை, வேறு ஏதோ பதிச்சிருக்காங்க. ஏதோ பதிக்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாம் டோருன்றாங்க. நம்மளாம் சின்ன வயசில் டோருனால் நமக்கு தெரியாதா, டோர் எப்படி பார்த்துருப்போன்னு. ஒரு கட்டங்கமாக இருக்கும், கட்டமாக இருக்கும், அது மட்டும் தான் டோரு. அது 2 கதவு இருக்கும். அதுக்கடுத்து ஒரே ஒரு கதவு வந்துச்சு.
இப்போ என்னடான்னா இவ்வளோ வெரைட்டியில் இவ்வளோ க்ரியேட்டிவாக வந்திருக்குன்னு தான் உண்மை. ஸோ கலெக்ஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. ஆக்சுவலாக இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நிறையா இருக்கான். ஸோ எல்லாத்தையும் வந்து நானும் திருப்பி பேசிட்டு சைடில் ஃபுல்லாக காட்டிகிட்டே இருந்தீங்களா வேலைக்கு ஆகாது. நீங்கள் உடனே என்ன பண்ணணும்னா நியர்பை இருந்தீங்கன்னா உடனே நேராக வந்துடுங்க. இல்லை நாங்கள் வந்து நான் ஆன்லைனில் பார்த்தாலே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஏன்னா நான் வந்து இவ்வளோ சாம்பிள் காட்டிட்டேன். எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே அதுவும் இங்கே இருக்கிறவ என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ஆன்லைனில் பார்க்குறாங்க, ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. உங்கள் வீட்டுக்கு தான் நீங்கள் கட்டுறீங்க, அப்போ நீங்கள் தான் நேரில் வரணும். நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து உங்கள் பொருளை பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருளை நீங்கள் பாருங்கள். ஸோ மன நிறைவான பிறகு உங்கள் வீட்டு பொருளை நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்றாங்க. ஸோ அவர் சொல்லும் போதே வந்து நிறையா விஷயங்கள் வந்து நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே வர கஸ்டமர்ஸும் அப்படி தான் வந்து அவங்க வந்து ட்ரீட் பண்ணுறாங்கன்னு தான் உண்மை. ஸோ நான் வரும்போது தான் இருக்கட்டும், என்கிட்ட பேசுகிற விதமாக இருக்கட்டும், நான் இங்கே வந்து ஷூட் பண்ணும்போது நிறையா கஸ்டமர்ஸ் வந்தாங்க. ஸோ அவங்கள வந்து அவங்க ட்ரீட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவர் சொல்கிற விஷயமா தான். ஸோ நம்ம சொந்தக்காரங்க ஒருத்தர், நம்ம தெரிஞ்ச ஒருத்தர், நம்ம தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வீடு கட்டினார்னா நம்ம எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் சப்போர்ட்டிவாக இருந்துகிட்ருக்கோம்னு சொல்கிறாங்க. உண்மையில் இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து ஒரு ஓனர்கிட்டேருந்து வருமானது டவுட்டு தான். ஆனால் நம்ம ஜவஹர் டிம்பர் டைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கைண்டாக வந்து எல்லாருமே வந்து வரவேற்கிற விதமாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரையும் வந்து அவங்க வெல்கம் பண்ணி அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக இருக்கும், எல்லாமே வந்து அவ்வளோ அழகாக பார்த்துட்ருக்காங்க. இப்போது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், டோர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து இது வந்து பாத்ரூம் டோர்ஸ்னு சொல்கிறாங்கன்னா, பாத்ரூம் டோர் என்னப்பா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்போது யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, ஆமாப்பா இதுதான்ப்பா கண்டிப்பாக பாத்ரூம் டோராக இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா உள்ளேருந்து நான் வந்து தண்ணியெலாம் அதிகமாக போடும். ஸோ நம்ம டோர்ஸ்லாம் பழைய டோர்ஸ்லாம் பார்த்துருப்போம், இந்த கீழே தனிப்பட்ட எப்படி ஆகணும். ஆனால் இந்த மாதிரி மெட்டீரியலாக வந்து அந்த விஷயம் வந்து அவாய்ட் பண்ணிட்டுருக்காங்க. உண்மையிலேயே அது ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம அதுவும் இவ்வளோ கலர்ஃபுல்லாக, ஸோ பாத்ரூம் டோருக்கு இவ்வளோ கலர்ஃபுல்லாக இவ்வளோ விஷயங்கள் வருமானு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் அதுதான் ஃபேக்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பட்டாம்பூச்சி, இந்த மீன் எல்லாமே செம்மையாக இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நான் டைம் வேஸ்ட் பண்ண விடுங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் அடுத்த அங்காடி தேரில் இன்னொரு வேற ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோவோட உங்களும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடுகிறது சண்முகம்.